எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உன்னை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு. யெகோவாரப்பா யெகோவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யோகவாரப்பா யோகவாரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவருடைய வல்லமையான கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். மாலை வேளையிலே எங்களையும் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் கடந்து வந்த பாதைகளிலே உடைய கரங்கள் எங்களோடு இருந்து கடந்து வந்தமைக்காக நன்றி. நாங்கள் எதிர்கொண்ட சவால்கள், வழக்குகள், வேதனைகள், கடினமான பாதைகள், எங்களுடைய எதிரிகள் எல்லாரையும் எதிர்த்து கடந்துவதை நினைத்து உங்களுடைய வல்லமையை மாற்றுதல் நன்றியப்பா, நன்றி. மிகவும் கருத்தில் இந்த மாதத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாய், உம்முடைய வல்லமையின் மாதமாய், உம்முடைய அபிஷேகத்திலே நாங்கள் நடக்கும் மாதமாய் எங்களுக்கு மாற்றி தருவார். இதனால் விடுதலை நாளாக மாற்றிக்காக சொல்லி ஒப்புக்கொடுப்போமா. பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் உயர்த்தி ஆண்டுடைய வல்லமையான கருத்தில் உடைய பாதத்திலே உங்களுடைய வேதனை
கடன் தொல்லைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. அவருடைய பிள்ளைகளை, அவருடைய வாழ்வை, அவருடைய கடைகளை, அவருடைய கல்வியை, அவருடைய வேலை வாய்ப்பை எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்க. நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா விதமான காரியங்களும் ஒப்புக்கொடுங்க. அப்பா, இந்த நாள் ஒப்புக்கொடுக்கிறேன். உடைய வல்லமையான கரத்தினாலே ஆசீர்வதிப்பா சொல்லி ஒப்புக்கொடுத்தோமா. அவரை நோக்கி பார்த்தோர் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். அவரை நோக்கி பார்த்தோர் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை, வெட்கமுறவிடவில்லை. அவருடைய வல்லமையான பார்வை, அவருடைய பிரசன்னம் நமக்கு வலிமையை தருக்கும். இயேசுவே உம்மை போற்றுகிறோம். சொல்லுங்க. இயேசுவே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் தூயவர், நீர் ஆண்டவர், நீர் உன்னதர். ஆமென். மாற்கு நற்செய்தி அதிகாரம் 9 சொற்றொடர்கள் 17 முதல் 27 முடியும். அன்பார்ந்தவர்களே, மாற்கு நற்செய்தியுடைய இந்த பகுதி இயேசு தாபோர் மலையிலே உருமாறுகிறார். அங்க உருமாற்றம், தோற்றமாற்றம் நிகழ்கிற பொழுது எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறாங்க. ஆண்டவரே, இங்கே தங்கிடலாமா கூட கண்டும் கீழே இறங்குகிற பொழுது அவரால் ஒரு விஷயத்தை பண்ண முடியல. அந்த நிகழ்வு வந்து நாம் பார்க்கிறோம். 17வது வசனத்தை படிங்க. எல்லாம் சேர்ந்து படிங்க. அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர், இயேசு கீழே இறங்கி வருகிற பொழுது கூட்டத்தில் இருந்த ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீயாவை பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. எவ்வளவு வேதனை பாருங்க. எப்ப தீயாவை பிடிக்கிறதோ அதே நேரத்தில் அவனை கீழே தள்ளுகிறது. அப்புறம் அதன் வாயில் நுரை தள்ளி பற்களை நினைக்கிறான். வாயில் நுரை தள்ளுகிறது. உடனே பற்களெல்லாம் நினைக்கிறான். அப்புறம் உடம்பும் விரைத்து போகிறது. அப்புறம் அதை ஓட்டிவிடும்படி நானும் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். இது லூக்கா நற்செய்தி. எப்படின்னா, ஆண்டவரே, என்னுடைய மகன் மீது தீயால் வருகிறது. தீயால் அவன் அழகுறான். அவன் அழகும் போது அவனை கீழே தள்ளுகிறது. அவன் பற்களை நரநரன்று கடிக்கிறான். அவன் வாயிலிருந்து நுரை தள்ளுகிறது. அது அவனை நொறுக்கி போட்டு விடுகிறது. எவ்வளவு பெரிய வேதனைய அந்த அம்மா சொல்றாங்க. அவனை நொறுக்கி போட்டு விடுகிறது என்று சொன்னாங்க. அவ்வளவு வேதனை. யாராலும் குணமாக்க முடியாத சூழல்ல, பல்வேறு பிரச்சனைகளோட இவ்வளவு பெரிய வேதனையை அவங்க பார்த்துட்ட சூழல்ல இயேசுவிடம் வருகிறார்கள். இயேசுவிடம் வரும்போது நிகழ்கிற மாற்றங்கள் தான் அது படி நடந்தது. அதற்கு அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க முடியும்? எவ்வளவு காலம் நான் அவரை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள். இதுவரைக்கும் இயேசுவிடத்திலே நெருங்காத ஒருவன் இயேசு வந்த பிறகு என்ன நடக்கிறது, அந்த சூழ்நிலை எப்படி மாறுது என்பதை குறிப்பிட்டாங்க. கூட்டுவாங்க, அவனை கூட்டுவாங்க என்று சொல்லி அழைத்து வருகிறார்கள். அவர்படி அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க
தன்னுடைய தந்தையை பார்த்து, உனக்கு எத்தனை நாள் இருக்கு? இயேசு கேட்கிறாரு. யார? அவன் அப்பாவை பார்த்து கேட்கிறாரு. ஏன்பா இது எத்தனை நாளா இருக்கு? இயேசு கிட்ட வரும் பொழுது அவனுக்கு ஆவி பிடித்து கீழே வலிப்பு உண்டாகி கீழே விழுகிறான். உடனே இயேசு கண்ணோடி கேட்கிறார், இது எவ்வளவு நாளா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்புறம் அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது அப்படின்னு பதில் சொல்றாங்க. அதன் பிறகு படம் சொல்ற குழந்தை பருவத்தில் இருக்கு, இவனை ஒழித்து விட, அவனையே ஒழித்து விட நாங்கள் தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியது கொண்டு இவனை சாகடிக்கிறதுக்காக பலமுறை இவன் தீயில் விழுந்திருக்கிறான், பலமுறை தண்ணீரில் விழுந்திருக்கிறான். அப்புறம் உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் முடிஞ்சா, அவன் கேட்கறதுன்னா ஆண்டவரே இது மாதிரி தள்ளி இருக்கு அப்படின்னா முற்றும் வாய்ப்புள்ள ஒருத்தாங்க, இயலுமானால் முடிஞ்சா பண்ணுங்க, முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, முடிஞ்சா செய்யுங்க அப்படின்னு கேட்கிறான். இயலுமானால் எங்கள் மீது பறிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு என்ன கேட்கிறார்? இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? என்னப்பா நீ கேட்கிற? நீ முடிஞ்சா என்கிட்ட போய் கேட்கிற, நீ எந்த நம்பிக்கையோட வந்திருக்க, நீ என்ன சொல்ற? இயலுமானாலா அப்படின்னு கேட்கிற. அந்த வார்த்தை கவனிங்க, இயலுமானா அப்படின்னு சொல்றாரு அவரு. அதில் இயேசுகிறார் இயலுமானாலா. அப்புறம் நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் என்றார். அப்புறம் உடனே அச்சிறுவனின் தந்தை என்ன சொல்ற? நான் நம்புறேன். என்ன சொல்றாரு? நான் நம்புகிறேன், என்னுடைய நம்பிக்கையின்மையை நீக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொன்னார். அப்புறம் அப்பொழுது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வந்ததை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அகற்றி, ஊமை செவிட்டு ஆவியே உமக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவன் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அந்த சிறுவன் செத்தவன் போல ஆனான். ஆகவே அவர்கள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார், அவனும் எழுந்தான். புரியுதோ? இது குழந்தை பருவத்திலே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைய அவன் எங்கெங்கேயோ போயிருக்கான், சீரழிந்து கேட்டிருக்கான், பல்வேறு வேதனைகளை அனுபவிச்சிருக்கான், ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய வேதனைகளை அவன் சொல்ல. அவன் நோயை பற்றி இவ்வளவு பெருசா யாரும் சொல்ல மாட்டாங்க பைபிள்ல. அவன் நோய் அவ்வளவு பெருசா எக்ஸ்பிளைன் பண்றான். தீயால் விழுகிறது, நுரைக்கிறது, பற்களை கடிக்கிறான், கீழே விழுகிறான், அது மிகப்பெரிய கஷ்டத்தை உருவாக்கு. யாரும் இவ்வளவு பெரிய நரேஷன் கொடுத்தது கிடையாது. ஆனா
நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே. குழந்தையை ஆண்டவர் பயன்படுத்தி நாங்கள் அற்புதமாய் அவருடைய பிரசன்னத்தை அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அது ஆண்டவருக்கு வெவ்வேறு நாம் நன்றி சொல்வோம். ஐந்தாம் அதிகாரம் இயேசு அடகேறி கடலை கடந்து மீண்டும் மனிதரை அடைவதும் பெருந்திரளான மக்களிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். குருதி தலைவர் ஒருவரான யாயின் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தெருவாய் இருக்கிறார், நீ வந்து அவள் மீது உன் கைகளை வையும், அப்போது நலம் பெற்று பிழைத்துக் கொள்வார் என்று அவரை வருந்தி வேண்டினார். இது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. இன்னொரு நிகழ்ச்சி மாற்று செய்தியாக அழகாக எழுதுவார். அது நடந்து கொண்டே இருக்கும்போது பேசிக்கொண்டே இருக்கும்போது என்ன நடந்தாருங்க? 24 வருஷம் இயேசுவும் அவரோட சேர்ந்தார். கூப்பிடுறாங்க. அதனால இயேசுவும்
அவரோடு போயிட்டு இருக்காரு. படி. பெருந்திரளான மக்கள் அவரை நெருங்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய், எத்தனை வருஷம்? 12 ஆண்டுகளாய் ரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கே வந்தார். முதல் நிகழ்ச்சி வந்து சொன்னேன், அவ்வளவு வேதனை. இரண்டாவது நிகழ்ச்சி சொல்றேன், அதுவும் வேதனை. ரத்தப்போக்கு என்பது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு நாளே 2 நாளே நம்ம தாங்க முடியாததே நம்முடைய சகோதர சகோதரிகள் தாயெல்லாம் அனுபவிப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலை ரத்தப்போக்கோடு ஒரு பெண் எத்தனை வருஷம்? 12 வருடம் வாழ்வு என்பது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அவ்வளவு துயரத்தோடு ஒருவர் இருக்கிறார். அப்ப என்ன நடக்குது பாருங்க அவருக்கு. அவர் மருத்துவர் பலரிடம் ஒருத்தர் போறவங்க, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் போங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போங்க, எப்படிலாம் போறோமோ அந்த மாதிரி அவர் அலைக்கழிக்கப்பட்டார். மருத்துவர் பலரிடம். அதன் பிறகு நமக்கு உள்ளதெல்லாம் எல்லா லேண்டு வீடுகள் எல்லாம் வித்தாச்சு, எல்லா டாக்டரும் பார்த்தாச்சு, நமக்குள்ள சொத்து எல்லாம் விற்று முடிச்சாச்சு, இனி விற்பதற்கு என்று எதுவும் இல்லை. அதுதான் சொல்றாங்க, நமக்குள்ளதெல்லாம் செலவழிக்கும். என்னது? ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அப்புறம் அவர் நிலைமை வர வர மிகவும் கேள்விப்பட்டது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவருடைய மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்படி எண்ணிக்கொண்டார். பேசலாம். இயேசு எங்க இருக்காரோ அங்க சூழ்நிலை மாறும். பேசலாம். அப்போ சூழ்நிலை மாறினா யார் இருக்கணும்? யாருக்கு இருக்கணும்? நாம சத்தமே காணுங்க. இயேசுவோடு இருக்கும் பொழுது சூழ்நிலை மாறும். இந்த ரத்தப்போக்குடைய பெண் இயேசு கடந்து செல்லும் பொழுது, அவரை அணுகிய பொழுது அவருடைய சூழல் மாறியது. அது 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 ஆண்டுகளாக. அதன் பிறகு படிங்க. தொட்ட உடனே அவருடைய ரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தன் நோய் நீங்கி நலம் பெற்றதை தன் உடலில் உணர்ந்தார். அப்புறம் உடனே இயேசு தம்மிடமிருந்து வந்தவை வெளியேறதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, இயேசு தெரியுது ஏதோ நம்ம கிட்ட இருந்து பவர் போயிருக்கு அப்படின்னு பார்த்து இயேசு கேட்கிறார், ஒரு பேருடைய தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், மக்கள் கூட்டம் போய் சூழ்ந்து நிற்பதை கண்டும் என்னை தொட்டவர் யாருன்னு கேட்கிறீங்களே என்றார்கள். ஆனால் அவர்கள் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்துக் கொண்டிருந்தார். திரும்பி பார்க்க என்ன நடக்குது? அப்புறம் அப்போது அப்பெண் தமக்கு வேறுவதை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் விழுந்து நிகழ்ந்த அனைத்தையும் அவரிடம் சொன்னார். அப்ப இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உண்மை குணமாக்கிற்று. எது குணமாக்குச்சு? முன்னாடி என்ன சொன்னது? முன்னாடி ஒரு நிகழ்ச்சி சொன்னாங்க. அந்த நிகழ்ச்சி என்ன சொன்னாரு? நம்புகிறவர்களுக்கு எல்லாம் டவுட்டே படுறாரு. நம்புறியா? நடக்கும். நம்புறியா? நடக்கும். நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நடக்கும். இங்க என்ன சொல்றாரு? உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய குணமாக்கு. கவலைப்படும். நீ அமைதியிலிருப்போ, நோய் நீங்கி நலமாயிரு. இந்த நடுவில் நிகழ்ச்சி நடக்குது. முதல்ல யார் கூப்பிட்டு இயேசுவார்? யாரை கூப்பிட்டு? அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருது. படி. அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உன்னுடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதி நம்பிக்கை கொண்டு விடாது. என்ன சொல்ல பார்த்தீங்களா? அடிப்படையில் ஒரு மாற்று சொல்லிக்கணும். இயேசு சூழல் மாறும். ஆனா என்ன வேணும்? இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார் என்ற உணர்வு.
சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். செத்துட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் அழறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஓலமிட்டு அழறாங்கன்னா என்ன அர்த்தம்? செத்துட்டான்னு அர்த்தம். அப்போ இயேசு போகிறார் உள்ள. பாருங்க, இயேசு நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. இங்கே நடக்குது பாருங்க. இயேசு உள்ள போறாரு. படிங்க 39. அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள். ஏற்றுப்பாங்களா? ஏற்றுப்பாங்களா? நீ ஏன் அழற, ஏன் கத்துறீங்க? சிறுமி சாகவில்லை, அவள் உறங்குகிறாள் என்கிறார். அப்புறம் பாருங்க, அவர்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்க. அவர்கள் அவரை பார்த்து சிரிச்சாங்க, நகைத்தார்கள், கேவலமாக சிரிச்சாங்க. என்னடா அவன் லூஸாக இருப்பானா, என்ன பேசுகிறார் அவர்? நம்ம தான் செத்து உயிர் இல்லை, துடிப்பு இல்லை, நம்ம தான் அழுதுட்டு இருக்குமே. இவர் என்ன சொல்கிறார்? இவர் அவர் நகைத்தார்கள், கேவலமாக நகைத்தார்கள். அதன் பிறகு இயேசு என்ன பண்ணுறாரு? கூப்பிட்டு, அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு, இவங்கெல்லாம் கொஞ்சம் வெளியே போக சொல், இவங்கெல்லாம் கொஞ்சம் வெளியேற்றிய பின், படிங்க அதை. அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள், ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும், எல்லாம் யார் யாரெல்லாம் நம்பலையோ வெளியே போ, யார் யாரெல்லாம் ஏளனமாக பார்க்குறோம் வெளியே போ, இயேசுவின் மேலே யார் நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ உள்ள நில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா அந்த குழந்தை உள்ளே இருக்கிறா, தம்மோடு வந்தவர்களை மட்டும் உள்ளே கூட்டிக்கிட்டு போய் என்ன நடக்கு பாருங்க. 41. சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலித்தாகும் என்றார். அதற்கு என்ன அர்த்தம்? தலித்தாகும்னா என்ன அர்த்தம்? சிறுமியே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார். பிரைஸ் தி லார்ட். என்ன நடக்குது பாருங்க. உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். பிரைஸ் தி லார்ட். யோனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை. நகைத்தார்கள், கேவலமாக பார்த்தாங்க, செத்துட்டான்னு அழுதாங்க, ஓலமிட்டு அழுதினார்கள், கதறி எழுதார்கள், செய்தி சொல்லிவிட்டார்கள், எல்லாம் நடந்தது. ஆனால் இயேசு நகைத்தவர்களை வெளியேற்றிவிட்டு அப்பா அம்மா உள்ள கூப்பிட்டு தமிழோடு இருந்தவங்களை மட்டும் கூப்பிட்டு, சிறுமியே நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் சொல்கிறேன். இவங்களாம் செத்துட்டேன்னு சொல்கிறாங்க, செய்தி செத்துட்டேன்னு வந்துடுச்சு, இங்கே இருக்கிறவங்களாம் செத்துட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்துடு என்று சொன்ன பொழுது அவள் எழுந்து நடந்தாள். பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு சூழலை மாற்றக்கூடியவர் என்பதை நம்ப வேண்டும். இயேசுவால் எந்த சூழலையும் மாற்ற முடியும் என்பதை நம்ப வேண்டும். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே என்று பாடணும் இல்லையா? முடியாததெல்லாம் சாத்தியமாகும். ஆண்டவருடைய கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை, கடவுளால் இயலாது ஒன்றும் இல்லை அப்படின்ற உள்ளார்ந்த உணர்வு. இந்த 3 நிகழ்ச்சிகளையும் நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை, என் தெய்வம் என்னோடு இருப்பார், என் தெய்வம் என்னை காப்பாற்றுகிற நம்பிக்கை நமக்கு வேணுன்றது தான் தெளிவாய் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களை முழந்தார் படிடுவோம். கரங்களை விரித்தபடியாய் ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்தின் மேலே 3 நிகழ்ச்சிகளை பார்த்தோம். நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும். யாராலும் முடியாத ஒன்றை, குழந்தையிலிருந்தே ஓட்ட முடியாத ஒன்றை ஆண்டவர் இயேசு தூர அகற்றுகிறார். குழந்தை செத்து ஊரெல்லாம் செய்தி. ஆனாலும் நான் சொல்கிறேன், ஊரில் என்னன்னா சொல்லட்டும், நான் சொல்கிறேன், நீ எழுந்துரு. 12 வருட காலமாக தமக்குள்ள எல்லாவற்றையும் செலவழித்தும் எல்லா மருத்துவர்களையும் பார்த்து குணமடைய முடியாத ஒரு சூழல இயேசுவை தொட்டு குணம் பெறுகிறாள் அந்த இரத்தப்போக்குடைய பெண். அதே தெய்வம் நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார். கரங்களை விரித்து கண்களை மூடி, அப்பா என் இயேசுவே தெய்வமே, இதோ என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய வலிகளை வேதனைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய தடைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய வழக்குகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய எதிரிகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய உடல்நல குறைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பான்னு சொல்லி ஒப்புக் கொடுக்கிறீர்களா? மிக முக்கியமான வேண்டுதல், ஆண்டவருடைய கரத்திலே பாதத்திலே ஒப்புக் கொடுங்கள். அப்பா உம்மால முடியும், நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே, நான் நம்புகிறேன். நான் தகப்பன் ஓடி வந்தானே அப்படியாய் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீர் எல்லாம் செய்யக்கூடியவர், எல்லா தடைகளையும் உடைக்கக்கூடியவர். ஒப்புக் கொடுப்போமா?
இதோ குடும்ப உறவுகளிலே விரிசலாம், பிரச்சனைகளோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களா? இயேசு உங்கள் குடும்பத்தை தொடுகிற உன்னதமான நேரம். இயேசு உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற நேரம். நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ இயேசு தம்முடைய கரத்தினால் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற உன்னதமான நேரம் இது. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம். இதோ தடைகளோட, திருமண தடைகளோட, அப்பா எனக்கு திருமணம் நடக்காதா, என் பிள்ளைக்கு திருமணம் நடக்காதா, எல்லா வரன்களும் தள்ளி தள்ளி போகிறது ஆண்டவரே சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசு உங்கள் பிள்ளைகளை தொடுகிற உன்னதமான நேரம். குழந்தை வரனுக்காக 10 வருடம், 12 வருடம், 18 வருடம், 14 வருடம், இப்படி எத்தனையோ வருடங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வல்லமையான கரங்கள் உங்களை, உங்கள் பிள்ளைகளை தொடுகிற நேரம். அவருடைய கர்ப்பத்தினுடைய கனிகளை ஆசீர்வதிக்க நேரம். அப்பா உம்மால் எல்லாம் கூடும் என்பதை நம்புகிறோம் தகப்பனே. 12 வருடமாக ஏன் குழந்தை பருவத்திலிருந்து அந்த இளைஞனுக்கு இருந்த காரியத்தை உரம் கட்டியது போல உன் பிள்ளைகளை தொடும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே சொல்லுங்க, இயேசுவேன்னு கத்தி கூப்பிடுங்க. இயேசுவே எங்களை தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. இயேசுவே என் குழந்தையை தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. இயேசுவே என் பிள்ளையை தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. இயேசுவே என்னுடைய வீட்டை தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இயேசுவே என்னுடைய பிரச்சனையை தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. இயேசு நம்மை தொடுகிற நேரம். கடன் தொல்லைகளால, பல்வேறு பிரச்சனைகள்னால குடும்பத்தில் பொருளாதாரம் எல்லாம் செலவு 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 என்று கட்டுக்கடங்காமல் செல்லுகிறதா? என் தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். பொருளாதாரத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்களுடைய கரங்களை ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பு தொட்ட காரியங்களை எல்லாம் ஆண்டவர் துலங்க செய்தது போல உங்களுடைய கரங்கள் நீங்கள் செய்கிற வேலைகளை, தொழில்களை ஆசீர்வதிக்கிற உன்னதமான நேரம். அப்பா நன்றி இயேசுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கடன் வாங்குறீங்க, கடன் தொல்லையால் மன நிம்மதி இல்லாமல், குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. இயேசு எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறார். உடல் நல குறைவோட, வலிகளோட, வேதனைகளோட, காயங்களோட, உள்மன காயங்களோட, நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்பா என்னை தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இரத்த போக்குடைய பெண் எப்படி நம்பினாலும் அப்படியாய் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அப்பா எனக்குள்ள நோய்கள் தீர வேண்டும், எனக்குள்ள வலிகள் மறைய வேண்டும், என்னுடைய காயங்கள் குணமாக வேண்டும் ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்து நம்மை தொடுகிற நேரம், அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவுகிற நேரம். அப்பா நான் ஒப்பு கொடுங்க இயேசுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. படிப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, அப்பா எனக்கு ஞாபக சக்தி இல்லை, என்னால் புரிஞ்சு படிக்க முடியல, எனக்கு படித்தது எதுவும் ஞாபகம் வரல, எக்ஸாம் டைமில் எனக்கு பிளாங்காக இருக்குது, என்ன செய்யுதுன்னு தெரியலன்னு ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை ஞானத்தால் நிரப்புகிறார், அறிவால் நிரப்புகிறார். இயேசுவே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனேன்னு சொல்லி உங்களுடைய கரங்களை விரித்து ஒப்பு கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், வேலைக்காக சரியான வேலை இல்லாமல் அடுத்த வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்துகிற நேரம். ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்துகிற நேரம். ஒப்பு கொடுப்பீர்களா? இதோ வயதின் காரணமாக, பல பிரச்சனைகள் காரணமாக, தனிமையிலே அப்பா எனக்கு உதவிக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, நான் தனிமையில் இருக்கிற ஆண்டவரே, நான் போராடி கொண்டிருக்கிறேன் அப்பா, எனக்கு உம்முடைய கரங்கள் கிடைக்காதா, உம்முடைய வல்லமை கிடைக்காதா என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற, கண்ணீரோடு தனிமைக்காக அழுது கொண்டிருக்கிற, தனிமையில் எழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம். ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுங்கள். இன்னும் நீங்கள் எடுத்திருக்கிற முயற்சிகள், வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, நிலம் விற்கிறது, நிலம் வாங்கிறது, இப்படி மங்களகரமான காரியங்கள், திருமணம், பல்வேறு காரியங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்க மேல இல்லாத அவதூறு, உங்க மேல இல்லாதது, பொல்லாதது, உங்களை பத்தி இல்லாதது பேசு, குடும்பத்தில் நிம்மதியா வாழ முடியலையா? வாழ முடியாம பண்றாங்களா? உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் இல்லாததும் பொல்லாததும் பேசி கொண்டிருக்கிறார்களா? உன்னால் நிம்மதியாக வாழ முடியலையா? நிம்மதியான தூக்கம் இல்லையா? தெய்வம் இயேசு உன்னை தொடுகிறார். தம்முடைய இரத்தத்தினால் உன்னை கழுவி கொண்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே உன்னுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இரத்த நாளங்களிலே, எலும்பு மஜ்ஜைகளிலே ஆண்டவர் உன்னுடைய உடலை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே சொல்லுங்க, இயேசுடைய பெயரை உச்சரித்து சொல்லுங்க, இயேசுவை கூப்பிடுங்க.
இயேசுவை கூப்பிடுங்க. இயேசுடைய கரங்கள் நம்மேல் படுகிற நேரம், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற நேரம், உங்கள் குடும்பத்தை ஒழுங்குபடுத்துகிற நேரம், உங்கள் குடும்பத்தை வல்லமையோட இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா என் பிள்ளையை தொடுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை தொடுங்க ஆண்டவரே, என்னுடைய வேண்டுதலை தொடுங்க ஆண்டவரே, என்னுடைய கண்ணீரை தொடுங்க ஆண்டவரே, என்னுடைய காயங்களை தொடுங்க ஆண்டவரே, என்னுடைய நிம்மதியை தொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளையை தொடுங்க ஆண்டவரே, என்னுடைய குழந்தைகளை தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறீர்களா? பிள்ளைகளை இயேசுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க, இயேசுவேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இதோ நற்கருணை ஆண்டவர் நம்மை கடந்து வருகிற நேரம். இரத்த போக்கூடிய பெண் சென்ற பொழுது இயேசு சென்றாரோ அப்படியா? தீயாவி வெடித்திருந்த ஒருவன் வழியிலே சென்றபோது இயேசு எப்படி சென்றாரோ அப்படியா? இதோ இயேசு உன்னை கடந்து வருகிற நேரம். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. 2 குறிப்பேடு 20வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், இப்பெரும் படை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலுவில்லை, எங்களுக்கு என்ன செய்வது என்பது தெரியவில்லை, எங்களுடைய கண்கள் எல்லாம் உண்மையே பார்த்து கொண்டிருக்கிறது, நீர் ஏதாவது செய்வீர் என்ற நம்பிக்கையில் என்று சொல்லி அந்த ஜெபித்த பொழுது மிகப்பெரிய வெற்றியை தந்தார் ஆண்டவர். இயேசுவை மட்டும் பாருங்க, இயேசுவை மட்டும் பாருங்க. உங்களை கடந்து வருகிற நேரம், உங்களை கடந்து வருகிற நேரம் எல்லாம் எழுந்து நின்று, எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவர் உங்களை கடந்து வருகிற நேரத்திலே கரங்களை விரித்து, அப்பா இரத்த போகக்கூடிய பெண்ணுக்கு உதவினீரே, தீயாவி பிடித்த அந்த இளைஞனுக்கு உதவினீரே, என்னையும் உதவி செய்யுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா, என் பிள்ளைக்கு உதவுங்க, என் பிள்ளைக்கு பொறுப்பு கொடுங்க. என் பிள்ளை பொறுப்பு இல்லாமல் வாழ்ந்து கொடுக்குறான், குடி போதையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்கள் கணவன்மார்களை தந்தையர்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசுனுடைய கரங்கள் வல்லமையோடு ஆசீர்வதிக்கட்டும். உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எல்லாம் சேர்ந்து மீண்டும் உம்மைத்தான், உம்மைத்தான் நம்பி ஆண்டவர் இயேசு உற்று நோக்கி ஜெபியுங்கள். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. என்னுடைய பிரச்சனையை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவியை, பிள்ளைகளை, என்னுடைய தாய் தந்தையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க தான் ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். உங்க வார்த்தையை அஞ்சாதேன்னு சொல்றீங்க, அதை நாங்கள் பிடிச்சு கொண்டிருக்கோம் ஆண்டவரே. தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் இயேசுவே என்று எதிர்பார்த்து எங்களை தொடுங்க ஆண்டவரே. மீண்டும் மீண்டும் நீங்க தான் இயேசுவே எங்களை ஆசீர்வதிங்கப்பா, உடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில,
உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டவரே, எவ்வளவு வலிகள், எவ்வளவு வேதனைகள், அவப்பெயர்கள் இல்லாதது போல நான் சகித்து கொண்டோம் ஆண்டவரே. அவமானங்கள் இருந்தாலும் நீர் எங்களை வழி நடத்துவீர் என்று உம்முடைய சிறகின் நிழலில், உம்முடைய சேட்டையின் நிழலில் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் நிச்சயமாக செய்வீங்கன்னு உங்களுடைய கரத்தை நோக்கி இருக்கிறோம். எல்லாம் கரங்களை குவிச்சபடியா ஒப்பு கொடுத்து ஜெபிங்களா? எல்லாம் ஜெபிங்க, கண்களை மூடி ஜெபிங்க. இயேசுவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பான்னு சொல்லி ஜெபிங்க. உங்களுடைய தாய் தந்தை பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நிந்தையும் அவமானம் சகித்து கொண்டு உம் சேட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானம் சகித்து கொண்டு உம் சேட்டை நிழலில் வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் சேட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானம் சகித்து கொண்டு உம் சேட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தை நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. இயேசுவினுடைய வல்லமையான அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. இயேசுவியான வல்லமையை கரத்தில் ஒப்பு கொடுங்கள். உங்களை ஒப்பு கொடுங்கள், உங்கள் கருத்தை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய தாய் தந்தையை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய படிப்பை ஒப்பு கொடுங்க, உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. எல்லாம் சத்தமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி முழுதால் சொல்லிடுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மாண்பு ஏற்பாடு இறையா
நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. எல்லோரும் இணைந்து அருட்சகோதரி ஜோஸ்லின் அவருக்காக சிறப்பான கருத்தை ஏறெடுத்து இந்த இறையாசி பெறுவோம். உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.